ஒரு 3 டேஸ்க்கு நல்லா ஜாலியா இருந்துட்டு மறுபடியும் ஊருக்கு போகணும் பேக் டு ரொட்டீன் நினைச்சாலே அந்த வேதனையை சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. அடுத்து இங்க நாகப்பட்டினம் எப்போ வருவோம்னு தெரியாதனால சரி ஓகே லாஸ்டா கொஞ்ச நேரம் பீச்ல போய் உட்காந்துட்டு வரலாம் காலையிலே நேரமா கிளம்பி வந்திருந்தோம். காலையிலேயே இந்த சன்ரைஸ் பார்த்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தா ஏன் நேரமா என்னன்னு தெரியல சூரியனும் காணோம் ஒன்னையும் காணோம். அங்க இருந்து அப்படியே நேரா ஹார்பர் போயிட்டு அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு ஊருக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் கருவாடு வாங்கிட்டு நேரா அண்ணனோட கம்பெனிக்கு வந்திருந்தோம். ரீசெண்டா ஒரு வீடியோல கூட ஷேர் பண்ணிருந்தேன் நாகப்பட்டினத்துல இருந்து எங்களுக்கு சீ ஃபுட் பார்சல் வந்திருக்கு. அது இங்க இருந்து தான் பார்சல் போட்டு விட்டு இருந்தாங்க. சரி இன்னைக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த பெரிய ஆக்டோபஸ் தான் எடுத்து காட்டினாங்க. அதை இங்க கனவான்னு சொல்லுவாங்க. இங்க வந்து புதுசுல இதெல்லாமா சாப்பிடுவீங்கன்னு இருந்தது. ஆனா இப்போ நானுமே பழகிட்டு அந்த டேஸ்ட் எனக்கும் பிடிச்சிருச்சு. அப்புறம் நண்டு பெரிய பெரிய மீன் இறால் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பிரிச்சு ஐஸ் போட்டு இந்த எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிக்கு இங்க இருந்து டைரக்டா சென்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வர வழியில ரயில்வே ட்ராக் கிட்டே ஒரு அண்ணா கூல் கடை வச்சிருப்பாங்க. அங்க அவங்க கொடுக்குற சைடிஸ்க்காகவே நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடணும் போல இருக்கும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்படியே சோகமா வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் நாகப்பட்டினத்துக்குலாம் டாடா பை பை சொல்லிட்டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம்.